இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, நேத்து ராத்திரி அப்பா உன் விஷயமா என்கிட்ட கேட்டாரு. அப்ப கூட என்னால உண்மையை சொல்ல முடியல. பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு கண்டிப்பா நேரம் வரும். அப்புறமா பெரியப்பா கிட்ட பக்குவமா சொல்லிக்கலாம். இவ கர்ப்பமே இல்ல. உன் பெரியப்பா ஆசைப்பட்டாரேன்னு இவளுக்கு இப்படி ஜடத்தக்கிற விழாவை வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ, இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. ஆமா, வெளியில மாலை, அந்த தட்டு, மத்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பெரியம்மா. அப்புறம் சந்தனம், பன்னீர், குங்குமம்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சரி. எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான முக்கியமா குழந்தையே என் வயித்துல இல்லையே. இப்படி பூக்காத மரத்துக்கு எதுக்கு அலங்காரம்? இந்த மரத்துல தொட்டில கட்ட முடியாதப்ப எதுக்கு இந்த சடங்கு? கடவுளே, இந்த நாளை நான் எப்படி கடக்க போறேன்? இந்த உண்மை இத்தனை நாளா என் மனசுக்குள்ள இருந்ததுக்கு இன்னைக்கு இவ்வளவு பாரமா இருக்கு. என் பாரத்தை யார்கிட்ட நான் இறக்கி வைப்பேன்? பாரம் தாங்காம என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. ஜானகி, நேரமாச்சு. தனாவை கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வை. இதோ கூட்டிட்டு வரேன் அத்தை. நீங்க போங்க. இந்த தனாவுக்கு இருக்கிற நெஞ்செழுத்தம் யாருக்குமே வராது. ஆமா பார்வதி, இவ்ளோ தூரம் நடந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாளே. சேர்ல உட்காந்துருக்க தனாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. எல்லாம் என்னாலதான். டேய் கதிரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நடக்க வேண்டியதே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியாரு. கவலைப்படாத, விடு, பாத்துக்கலாம். கதிர், மாலை எடுத்து தனா கழுத்துல போடுப்பா. சரி. ஜானகி, நலுங்கு வைக்க ஆரம்பிக்கலாம்ல? வாங்க. ரொம்ப நாளைக்கு எதையும் மறைச்சு வைக்க முடியாது. கவலைப்படாத தனா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்.